பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். இன்றைய நாளுக்கான இறைவாக்கியம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வராக. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சோதிக்க போகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவர் புறஜாதியான தேசத்துக்கு போகிறான். அங்கே அவனுக்கு ஒதுக்கப்படுகிற இடத்துல விதை விதைக்கிறான். அவனுடைய விதை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கை ஆசீர்வதித்தனால அவனுடைய அந்த விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொன்னால் 100 மடங்கு, 1 மடங்கு கூட குறையல, 0.1% கூட குறையல. 100 விதை போட்டாருன்னா அந்த 100 விதையும் விருத்தி அடைந்து கனிகளை கொடுத்துருக்கிறது, விளைச்சலை கொடுத்துருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் நாம் எப்படி வாழ்வோம் என்பதை ஈசாக்கினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு பிரதிபலிக்கிறது. ஈசாக்கு என்ன பண்ணான்? அவன் சிறு வயதிலே என்ன பண்ணான்? கீழ்ப்படிஞ்சான் ஆபிரகாமுக்கு, இல்லையா? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுறான். என்ன எங்கே அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கலாம். ஒரு 100 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய பலி செலுத்த சொல்கிறாரு. ஒரே குழந்தை, ஆண் குழந்தை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் போகிறாரு. அதை விட என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், அந்த சின்ன பாலகன் அப்போ ஈசாக்கு. அப்போது அதில் வசனம் இருக்குது, தன் பிள்ளையாண்ட மேலே கட்டையை தூக்கி வச்சுட்டு அவங்க வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வரும்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பலி செலுத்த போகிறாரு. அப்போ ஈசாக்கை வச்சு கத்தியை ஓங்குறாரு. அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது, உன் பிள்ளையாண்டனுக்கு நீ எந்த ஒரு கேடும் செய்யாத அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மகன். அதனால்தான் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல நாம் கடவுளுடைய கருத்தில் நம்முடைய கரங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கருத்தையும் கொடுத்துருப்போம்னு சொன்னால் கீழ்ப்படிந்திருப்போம்.